இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான 15/1/2024 21/2024 வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாழன் 7வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் வாழ்க்கையின் உண்மையான சொத்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்துவீங்க. சனி உங்கள் 5ஆம் வீட்டில், சந்திரன் லக்னத்தில் இருக்குது. உங்கள் வீட்லேயும் பணியிடத்துலேயும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய எல்லா மன அழுத்தங்களையும் ஒதுக்கி வச்சு மக்களுடன் வெளிப்படையாக சிரித்து பேசணும். கேலி செய்வீங்க. முதலீட்டுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அனைத்து வகையான ஈர்ப்பவர்களிடம் இருந்தும் மற்றும் எந்தவிதமான அபாயங்களில் இருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. மேலும் தகுந்த ஆலோசனையுடன் உங்கள் முதலீடுகளை செஞ்சு லாபம் ஈட்டையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திட்டங்களை உருவாக்குறீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களை மிகவும் தொந்தரவு செய்வாங்க. அதனால் இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யணுன்னா என்ன செய்யக்கூடாதுன்றதையும் உங்கள் குடும்பத்தினர் தீர்மானிக்கணும். அப்போ தான் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற முடியும். உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட இந்த வாரம் நீங்கள் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் விலகி இருக்கணும். இல்லைன்னா இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தவறாக வழி நடத்தும். மேலும் உங்கள் இலக்குகளிலிருந்து உங்களை திசை திருப்பும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற விரும்புனீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். இன்னொரு புறம் நீங்கள் உயர்கல்விக்கு பின்னாடி ஒரு நல்ல வேலையை தேடுறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் அறிவின் உதவியுடன் சிறந்த விருப்பங்களை பெறுவதில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கேது கிரகத்திற்கு யாகம் நடத்தலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாள் 14ஆம் தேதி இல்லை. நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றணும். 15ஆம் தேதி சாதகமான நாள் கிடையாது. உங்கள் இலக்குகளை அடைவதற்காக உற்சாகம் குறைஞ்சிருக்கும். உங்களை உற்சாகப்படுத்திக்கணும். உங்கள் மன ஆற்றலை வளர்த்துக்கணும். சிறந்த பலன்கள் கிடைக்கும். 16ஆம் தேதி ஆரம்பத்தில் சில தடைகள் இருக்கும். முடிவில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. 17ஆம் தேதி நம்பிக்கையான அணுகுமுறையும் சிறந்த முயற்சியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வெற்றி பெறணும் என்ற உறுதியுடன் இருப்பீங்க. விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையுடன் இருப்பீங்க. 19ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பலன்கள் 20ஆம் தேதி இருக்காது. அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. தன்னம்பிக்கை இழக்க போகிறீங்க. நகைச்சுவை உணர்வோடும் டேக் இட் ஈஸி அப்படின்னு நடந்துக்கிட்டால் நற்பலன்களை பெறலாம். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராசியை குரு பார்க்குறாரு. யோகத்தை தரும். சனியும் புதனும் நல்ல நிலையில் இருக்கிற வாரம். இதுவரை ஆரோக்கியம் இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு அதெல்லாம் நீங்கி உடல்நலம் திரும்ப கிடைக்க பெறுவீங்க. கடன் தொல்லைகளால் நீங்கள் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தெரிய ஆரம்பிக்கும். சிலருக்கு கடன்கள் இந்த வாரத்தில் அடைக்கப்படும். கிரக அமைப்புகள் சாதகமான நிலையில் இருப்பதனால இனிமேல் உங்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லை. இளைய பருவத்தினர் சிலர் எதிர்மறை பலன்களால் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது போல நல்ல நிகழ்ச்சிகள் இந்த வாரம் நடக்கும். சிலருக்கு இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகளும் பொருளாதார சிக்கல்களும் மாறும். 18, 19 இந்த நாட்களில் பணம் வரும். 20ஆம் தேதி காலையில் 8:52 மணி முதல் 22ஆம் தேதி மாலை 4:28 வரை சந்திராஷ்டமம். அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம். இந்த நாட்கள் மனம் ஒரு நிலையில் இல்லை. அதனால் வீண் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்ய வேணாம். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கால்வலி, சுளுக்கு, மூட்டு வலி இதில் இருந்தெல்லாம் நிவாரணம் கிடைக்கும். குறிப்பாக
50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பாக இருக்கும். சந்திரனை பொறுத்த வரையில் தேவகுரு வியாழன் உங்கள் 6வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம் மற்றவங்களின் பேச்சை கேட்டு முதலீடு செஞ்சீங்கன்னா நிதி இழப்பு கிட்டத்தட்ட உறுதி என்பதை காட்டுது. அதனால் மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்கள் பணத்தை எங்கும் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. உங்கள் நகைச்சுவை குணம் உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரதிபலிப்பை அது அதிகப்படுத்த போகுது. அதனால் உங்களுக்கு நல்லது தான். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க. மேலும் சந்திரன் சம்பந்தமாக உங்களின் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதுனால சமூகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கூடும். எல்லோரோட கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க. தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களின் எந்த ஒரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெறுவீங்க. அதனால் உங்கள் பணியிடத்தில் முன்பை விட கடினமாக உழைச்சி உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்வீங்க. எந்த ஒரு போட்டித் தேர்விலும் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெற விரும்பும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் பலத்தால் நிறைய வெற்றிகளை பெற முடியும். ஆனால் இதற்காக உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தவும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யணும். விருச்சிகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு விரைவில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரம். 15ஆம் தேதி அமைதியின்மையாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். பொறுமையுடன் இருக்கணும். செயல்களில் அப்போ தான் எளிதாக பலனடைய முடியும். 16ஆம் தேதி நீங்கள் உங்கள் பொதுவான இலக்குகளை நோக்கி செயல்படுவீங்க. இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 17ஆம் தேதி பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த செயலையும் ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து செய்யணும். இசை கேட்பது அல்லது வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதை ஈடுபடுத்துவீங்க. 18ஆம் தேதி எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் இருக்குது. உங்கள் திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவங்களை மகிழ்விப்பீங்க. உங்கள் அணுகுமுறை பார்த்திங்கன்னா வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும். முன்னேற்றமான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி தங்கு தடைகளை நீங்கள் வெற்றி முறியடித்து முன்னேறி சாதனை படைப்பீங்க. 20ஆம் தேதி ரொம்ப சிறந்த நாள். வெற்றி நிச்சயம். ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் உண்மையான முயற்சியின் மூலம் நினச்சதை அடைய முடியும். விருச்சிகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் பரிவர்த்தனை அமைப்பிலும் இருக்குது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல வாரம் இது. இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா துறையினருக்கும் இப்போ நல்ல பலன்கள் நடக்குது. இளைஞர்களுக்கு இதுவரை உயர் படிப்பு படிக்கவோ அரசு தேர்வு எழுதவோ இருந்த தடை விலகிடுச்சு. மேலும் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சோம்பலெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக ஆயிடுவீங்க. நீங்கள் தெய்வ அருள் கிடைக்கும். குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் வரும். வேலை விஷயமாக கருத்து வேறுபாடோ பிரிந்தவர் குடும்பத்துடன் சேர்வீங்க. குழந்தைகள் உங்களின் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உதவிகள் தேடி வரும். நீங்களும் அடுத்தவர்களுக்கு உதவுவீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தொந்தரவு கொடுத்த மேலதிகாரி மாறுதலாகி சாதகமாவார். அந்த இடத்திற்கு வந்துடுவீங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தாராள பணவரவெல்லாம் கிடைக்கும். எழுத்துத்துறையில் இருந்தீங்கன்னா ஊடகத்தினர் உங்களுக்கு கணக்கு சாஃப்ட்வேர் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டி உங்களால் கொடுக்க முடியும். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மன அமைதிக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணங்களை தீர்க்கவும், ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருப்பதில் வெற்றி பெறுவீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது. இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்குதோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவது போல தோன்றும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குறது கடினமாக இருப்பதை உணர்வீங்க. அதனால் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது தான் நல்லது. அவர்களுக்கும் சிறிது நேரம் கொடுப்பது நல்லது. இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட
உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும். இந்த சூழ்நிலையில் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே உங்கள் மனதை பார்த்தீங்கன்னா ஒருமுகப்படுத்தவோ இல்லை இந்த சூழ்நிலையை சமாளிக்கவோ நீங்கள் முடியும். இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக கவனம் செலுத்தணும். மேலும் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம். இருந்தாலும் இந்த சண்டைகளை தவிர்க்கணும். இல்லைன்னா மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்கள் மத்தியில் உங்கள் இமேஜ் சேதமடையும். அதனால் எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். இந்த வாரத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு பல காரியங்கள் சித்தியாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. எந்த செயலையும் செய்வதுக்கு முன்னாடி யோசனை செய்யணும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நாள் 15ஆம் தேதி. மனதில் நம்பிக்கை ஏற்படும். சில ஆரம்பகால தடைகளுக்கு பின்னாடி 16ஆம் தேதி உங்கள் இலக்குகளை பூர்த்தி அடைவீங்க. சில கூடுதல் முயற்சி தேவைப்படும். இன்றைய நாளில் முடிவில் வெற்றி தான். 17ஆம் தேதி பல சௌகரியங்களை இருக்கும். பதட்டமான சூழ்நிலை இருக்கும். இதனை நீங்கள் சமாளிக்க பொறுமை அவசியம். அமைதியின்மை உணர்வை தவிர்த்திடணும். 18ஆம் தேதி சற்று மந்தமான நிலை தான். இலக்கில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க. மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளணும். பொறுமையுடன் நடந்துக்கிறணும். எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். யோகா அல்லது தியானம் செய்யணும். 20ஆம் தேதி ரொம்ப சிறந்த நாள். முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலம் வளர்ச்சி காண்பீங்க. திருப்தி மற்றும் சாதனைகள் சாத்தியமான நாள். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகாதிபதி செவ்வாயும் ராசிநாதன் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்க நிலையில் ராசியில் சுபகிரகமான சுக்கிரனும் இணைஞ்சு வர்றாரு. அமர்ந்தே இருக்காரு. இது தனுசுக்கு நல்ல வாரம். இந்த வாரம் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும். யோக கிரகங்கள் வலுவாக இருக்குது. உங்களுக்கு இது திருப்பம் தரும் வாரம். மருத்துவத்துறையில் யாராச்சும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகாரம் செய்யும் அமைப்பில் இருந்தீங்கன்னா, கட்டிடம் கட்டும் தொழில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நல்ல வாரம். கூட்டு தொழில் இருந்தீங்கன்னா நன்மைகள் இருக்கும். உங்களில் 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வேலை தொழில் இதில் ஜீவன அமைப்புகளில் இனிமேல் மாறுதல்கள் இருக்கும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் சிலருக்கு பெண்வெளி ஏமாற்றங்கள் இருக்கும். வேலை வாங்கி தருவதாக எவராவது சொன்னால் முன்னாலேயே நம்பி பணம் தர வேணாம், ஏமாத்திடுவாங்க. இளைஞர்கள் இருக்கும் வேலையில் இருந்து மாறுவதற்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். முன் யோசனை இல்லாமல் எதுவும் செஞ்சீங்கன்னா இப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிரும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 15/1/2024 21/1/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.